கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஆண்டவன் காப்பாற்ற மாட்டாரு, ஆனா அவர் காப்பாற்றுவார். புரியல? உன் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பொண்ணுங்களை ரேப் பண்ண வீடியோஸை ரெட் லீக்ஸ் என்ற பேரில் ஆட்டோமேட்டிக் ஷெட்யூலரில் அப்லோட் பண்ணி சேஃபாக வச்சுருக்கேன். இன்னும் 1 ஹவரில் நான் போய் அதை ஸ்டாப் பண்ணலன்னா எல்லா மீடியாவுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டியில் சேர்த்து வச்ச மொத்த இமேஜும். டாட், இவன் போய் சொல்கிறான். இவன்கிட்ட அந்த வீடியோ இருக்க சான்ஸே இல்லை. ஏண்டா இவ்வளோ பண்ணனா இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? செத்து போன உன் ஃப்ரெண்டு தீபக்ல, அவன் ஃபோனில் இருந்து தான் மொத்த வீடியோஸையும் ரெக்கவர் பண்ணி என் மெயிலில் வச்சுருக்கேன். வேணா உன் ஃபோனை கொடு, காட்டுறேன். பயமாக இருக்கா? டைம் இல்லை. நான் போய் மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணால் மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். இத்தனை நாள் நீ போலீஸ் கஸ்டடியில் இருந்த, உன்னை வெளியே விட சொன்னதே நான் தான். ஆனால் இப்போ கரெக்டாக இன்னும் 1 ஹவரில் அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறேன். நீ ஆக்டிவேட் பண்ணாமல் அது பாசிபிளே கிடையாது. கரெக்ட். நான் இத்தனை நாள் கஸ்டடியில் தான் இருந்தேன். நீயே என்னை வெளியே எடுத்து உன் ஃபோனையும் கொடுத்து ஆக்டிவேட்டும் பண்ண வச்சிட்டேன். டாட், இவனை இங்கே கொண்டுறலாம். ஏய், பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, டென்ஷன் ஆகாதா? அந்த வீடியோ எங்களுக்கு தேவையில்லடா. அதனால வர பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ இங்கேருந்து உயிரோட போக முடியாது. ஏய் சஞ்சய், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அபிஜித், கெட் த கார். வாட் இஸ் திஸ்? என்ன பண்ற சஞ்சய்? மை பிசினஸ் எம்பையர், 50 வருஷம் ரெப்புடேஷன், 5 நிமிஷம் வீடியோவால காலி பண்ண விட மாட்டேன். அந்த வீடியோ கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை அங்கேயே கொன்னுடுவேன். அது வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? பாஸ் பாஸ். தற்போது கிடைத்த செய்தி, ரெட் லீக்ஸ் என்ற பெயரில் ரெட் குரூப் சம்பந்தப்பட்ட பல அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஊடகங்கள் உன் பையனை என் கையால கொல்ல மாட்டேன். அந்த வீடியோக்கள் எப்போது வெளியாகும் என்பதை குறிக்கும் விதமாக கவுண்டவுன் ஒன்றையும் மர்ம நபர் வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏய்,
பேர் பணம்லாம் சம்பாதிக்க ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னு சொன்னல. ஆனால் அதெல்லாம் காப்பாற்றிக்க இப்போ உனக்கு 2 நிமிஷம்தான் இருக்குது. உனக்கு உன் புள்ள உயிர் முக்கியமா, இல்லை இந்த சொசைட்டியில் நீ சேர்த்து வச்சிருக்கிற பேரும் பணமும் முக்கியமான நீ முடிவு பண்ணிக்கோ. அது என் வேலை இல்லை, நீயே நிறுத்திக்கோ. இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். வா. கடைசியாக ஒரு நல்ல அப்பனா இருக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. பையனை வளர்க்கும் போதும் யோசிக்கல, கொல்லும் போதும் யோசிக்கல. சார், இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள யாரும் இப்படி கண்டதுமா வெட்டி கொண்டிருக்காங்க. நீங்க இந்த ஏரியாவுக்கு போஸ்டிங் வந்து இது வரைக்கும் 4 கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுல 2 கேஸ் சம்பந்தப்பட்ட அக்யூஸ் காணாம போயிருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்யும்னு எழுதி தொடர் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கொலைகாரனை பிடிப்பீங்களா மாட்டீங்களா சார்? சார் சார் என்ன சார் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சட்டம் தன் கடமையை செய்யும்.